LPG and CNG எந்தெந்த கார்களுக்கு வந்து நம்ம ஃபிட் பண்ண முடியும் ப்ரோ? டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் காருக்கு எல்லா வண்டிக்குமே பண்ணலாங்க. அதே சிஎன்ஜியாக இருந்தால் நார்மலாக பெட்ரோல் மைலேஜ் வந்து 50% சேர்த்து கிடைக்கும். இப்போ ப்ரோ இப்போ சிஎன்ஜியோ எல்பிஜியோ நம்ம ஃபிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மி ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யார் வந்து எல்பிஜி சூஸ் பண்ணலாம், யார் வந்து சிஎன்ஜி போகிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது நம்ம எல்பிஜியோ சிஎன்ஜியோ ஃபிட் பண்ணுறதுனால கம்பெனியோட வாரண்டிக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடில் இருக்கக்கூடிய GoGreen Auto Gasக்கு தாங்க வந்திருக்கோம். இவங்க வந்து பெட்ரோலில் ரன் ஆகக்கூடிய அனைத்து வாகனங்களுக்கும் கேஸ் கன்வர்ஷன், அதாவது LPG அண்ட் CNG வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு கேஸ் கன்வர்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எதுக்காக இங்கே, அதாவது இவங்க கிட்ட எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கேஸ் கன்வர்ஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்டு 3 ஊரில் பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு, சேலம், திருப்பூர், இந்த 3 ஊர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸும் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போக இவங்களாகவே கேஸ் கன்வர்ஷன் கிட்டையும் ஓனாகவே வந்து மேனுஃபேக்சரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கேஸ் கன்வர்ஷன் பற்றி நமக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இவங்க எப்படி கேஸ் கன்வர்ஷன் கிட்டையும் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உள்ளே போயிட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என் பேர் செந்தில்குமாருங்க. GoGreen Auto Gasங்கிற பேரில் நம்ம கம்பெனி நடத்துகிறோம். RTO ஃபிட்மெண்ட் சென்டருங்க. 3 இடத்துல பிரான்ச் இருக்குது. ஈரோடு, சேலம், திருப்பூர். ஈரோடு ஹெட் ஆஃபீஸுங்க. கோயம்புத்தூர் ஒன்று, சென்னை ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். இன்னொரு 3 மாதத்தில் ரெடி ஆகிடும். இப்போதைக்கு ஈரோடு, சேலம், திருப்பூர் 3 இடத்துலையுமே பண்ணுறீங்க? ஆமாம், 3 இடத்துலையுமே LPG அண்ட் CNG ரெண்டுமே பண்ணுறோம். நம்ம 98லேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஒவ்வொரு பிரான்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். 3 இடத்துலையுமே எப்போ போனாலுமே வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்களா? ஈஸியாக பண்ணல மாதிரி இருக்குங்க. இப்போ LPG பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 6 hours ஆகும். அதே CNG இருந்துச்சுன்னா 8 to 9 hours ஆகும். இப்போ என்னோட காருக்கு வந்து LPG நான் ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லை CNG ஃபிட் பண்ணணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணுமா, இல்லை டைரக்டாக? கண்டிப்பாக. இப்போ லாங்லேருந்துலாம் வராங்க. இப்போ நம்ம லோக்கல் வண்டி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க பண்ணிட்டு போயிடலாம். இப்போ லாங்லேருந்து நம்மளை நம்பி அங்கேருந்து வராங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு டைம் நம்ம கொடுத்தாகணும் இல்லையா? கண்டிப்பாக. அப்போ ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கணும். ஒரு நாளைக்கு லாங்லேருந்து வரோம்னா அப்படி இப்போ பக்கத்துலன்னா ஒன்றும் பிரச்சனை, கேட்டு உடனே கூட கொண்டு விடலாம். இல்லை வண்டி கொண்டு வந்து விட்டு போகிறனாலும் போகிறாங்க. நம்ம பிக்கப் வேணாலும் எடுக்கிறோம். லாங்லேருந்து எடுக்க முடியறதில்ல, பக்கத்துலன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ப்ரோ பெட்ரோல் அப்படின்ற சேவிங்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து LPG அண்ட் CNG அப்படின்ற ஒரு ஆப்ஷன் போகிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம LPGயோ இல்லை CNGயோ நம்ம சூஸ் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு பெட்டராக இருக்கும்? யார் வந்து LPG சூஸ் பண்ணலாம், யார் வந்து CNG போகிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது மேக்ஸிமம் எல்லா பக்கமே இப்போ CNG பங்க் ஒவ்வொன்றா ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர், சென்னை ஃபுல்லாகவே CNG பங்க் வந்துருச்சு. அதுக்கும் வந்து பங்க் எங்கெங்கே இருக்குது, இந்தியாவில் ஃபுல்லாக எங்கெங்கே பங்க் இருக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் எங்கெங்கே இருக்குங்கிற ஆப் இருக்குது. அது நீங்கள் வந்து கூகுளில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இப்போ நாளுக்கு நாள் ஒன்று ஆரம்பிச்சுட்டே தான் இருக்காங்க. இப்போ ஈரோடு கூட இல்லை தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 மாதத்தில் இங்கே சிட்டிக்குள்ளேயே 4 பங்க் ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஃபியூச்சர் வந்து CNG போட்டுக்கலாம். இப்போ இல்லைனாலும் அவங்க பெட்ரோலில் தான் ஓட்ட போகிறாங்க. எங்கே பங்கு கிடைக்குதோ அங்கே கேஸ் அடிச்சு ஓட்டிக்கலாம். ஃபியூச்சரில் எல்லா பக்கம் வந்துச்சுன்னா அவங்க ரன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். LPG அண்ட் CNG எந்தெந்த கார்களுக்கு வந்து நம்ம ஃபிட் பண்ண முடியும் ப்ரோ? டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் காருக்கு எல்லா வண்டிக்குமே பண்ணலாங்க. பெட்ரோல் காருக்கு எல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம். உங்களுக்கு நார்மலாக இப்போ LPG பண்ணோம் அப்படின்னா பெட்ரோல் மைலேஜ்லேருந்து 1 to 1.5 கிலோமீட்டர் கம்மியாக தான் கிடைக்கும் LPG பண்ண. ஆமாங்க. இப்போ பெட்ரோல் ரேட் வந்து 105 ரூபா. இப்போ LPG ரேட் 60 ரூபா தான். உங்களுக்கு நீங்கள் 105 ரூபாய்க்கு அடிச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி 25 to 30 கிடைக்கும் LPG. புரிஞ்சுங்களா? டபுளாக கிடைக்க போதில்ல. நம்ம LPG காஸ்ட் கம்மி தான். LPG காஸ்ட் கம்மிங்கிறதுனால கம்பல்சரி ஒரு 20 கிலோமீட்டர் கிடைக்கிற வண்டிக்கு உங்களுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் கம்பல்சரி கிடைக்கும். அதே 120 ரூபாய்க்கு அடிச்சிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு 30 கிலோமீட்டர் கம்பல்சரி கிடைக்கும். அதே CNGயாக இருந்தால் நார்மலாக பெட்ரோல் மைலேஜ்லேருந்து 50% சேர்த்து கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஈக்கோ எடுத்துக்கிறோம். ஈக்கோவுக்கு வந்து பெட்ரோல் மைலேஜ் 13.5 கிலோமீட்டர் தான். அதே LPG கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 11.5-12 கிடைக்கும். அது CNGக்கு 22 to 24 கிடைக்குது. 22 to 24 கம்பல்சரி கிடைக்கும். டபுளாக கிடைக்கிற மாதிரி. ஆமாம். ஆனால் நாங்கள் சொல்கிறது 50% தான் சொல்லுவோம். ஏன்னா அதனால இது இப்போ தொந்தரவு வந்துடக்கூடாதுங்கிறத நாங்கள் 50% சொல்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்விஃப்ட் எடுத்துக்கங்க, 20 கிலோமீட்டர் கிடைக்குதுங்கிறாங்க பெட்ரோலில். நம்ம வந்து 30 தான் சொல்கிறோம். ஆனால் 32 கூட ஒவ்வொரு வண்டி கிடைக்குது. 32 வரைக்கும் கிடைக்குது. ஆமாம். ஆனால் நாங்கள் 30 தான் சொல்லுவோம். 30 தான் சொல்லுவோம். ஒரு சேஃப்டிக்காக வேண்டி 30 சொல்லிடுறோம். இப்போ ப்ரோ இப்போ CNGயோ LPGயோ நம்ம ஃபிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா
அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மி ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிறதுல நார்மல் கிட்டுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஓகே. எல்பிஜியில் ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியில் நார்மல் கிட்லாம் கிடையாது. இப்போ எல்லா வர வண்டிக்கு எல்லாமே சீக்வன்ஷியல் தான். ஓகே. அப்படி இருக்கும்போது சீக்வன்ஷியல் போயிட்டோம்னா அந்த மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு பெட்ரோலில் எப்படி என்ன பர்ஃபார்மன்ஸோ அது அப்படியே இருக்கும். பெட்ரோல் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பெட்ரோல்லையும் ஓட்டி பார்த்துக்கலாம், எல்பிஜி சீக்வன்ஷியல் போட்டோம்னா எல்பிஜியில் ரன் பண்ணலாம். ரன் பண்ணிங்கன்னா ரெண்டும் சேமாக தான் இருக்கும். அதுக்கு இல்லை அப்போ ஏதோ ட்ராப் ஆகுது, உங்களுக்கு வந்து மிஸ்ஃபயரிங் ஆகுது அப்படின்னா அதுக்குண்டான சொல்யூஷன் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இப்போ ப்ரோ வந்து சர்வீஸ் அப்படின்னு வரும்போது இப்போ எல்பிஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான சர்வீஸ் வந்து வச்சிருக்கீங்க? எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு டைம் நம்ம வரணும், அதே மாதிரி நம்ம ஒரு டைம் ஃபிட் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா எத்தனாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து வாரண்டி வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகேங்க சார். நம்ம மிஜோப்பூர் பிராண்டை பொறுத்தளவுங்க சார், நீங்கள் பங்க்கில் வந்து அடிச்சு யூஸ் பண்ணீங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர் எந்த ப்ராப்ளம் வராது. உங்களுக்கு அது ஒரு 20,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு போய்க்கலாம். ஒரு 40,000 50,000 போகும்போது உங்களுக்கு வந்து பாக்கி ஏதோ ஜாமான் ஏதோ போயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மட்டும் சார்ஜ் வரும். அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கம்ப்ளைண்ட் வர்றதில்லை. எல்பிஜி வந்து எந்த கம்ப்ளைண்ட் எந்த ப்ராப்ளம் வராது. இப்போ நம்ம வாரண்டி அப்படிங்கிறது எத்தனாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம அந்த கிட்டுக்கு வாரண்டி வந்து கொடுக்குறோம் ப்ரோ? கிட்டுக்கு 40,000 கொடுக்குறோம். 40,000 வரைக்கும் வாரண்டி. 40,000 கிலோமீட்டருக்கு கம்பல்சரி வாரண்டி கொடுக்குறோம். அதுக்கு மேலே ஏதாவது டயஃப்ரம் ஏதாவது மாத்திர மாதிரி இருந்துச்சு, வீட்டு சிலிண்டர் போட்டால் மட்டும் தான் கம்ப்ளைண்ட் வரும். அதை மட்டும் அவங்க மைண்டில் வச்சுக்கணும். வீட்டு சிலிண்டர் போடல இல்லை பங்கில் மட்டும் தான் அடிக்கிறோம் அப்படின்னா எந்த தொந்தரவுமே இருக்காது. ஓகே. இப்போ சிஎன்ஜிக்கு அதே மாதிரி சர்வீஸ் வந்து என்னென்ன சர்வீஸ் பண்ணணும், ஜென்ரல் செக்அப் அப்படின்னா என்னென்ன பண்ணணும், இல்லை வந்து இப்போ நம்ம காருக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒரு டைம் போனோம்னா 3,000 ஆகும் 5,000 ஆகும் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வந்து இதுக்கு சர்வீஸோட காஸ்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும் ப்ரோ? சிஎன்ஜியும் அதே மாதிரி தான் சார். ஈசியூக்கு வந்து நம்ம வந்து 5 வருஷம் கொடுத்துறோம், இல்லை 1,00,000 கிலோமீட்டர் கொடுக்குறோம். அதில் ஒன்றும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. ஏதோ அதான் 20 அதில் வர மாதிரி எல்பிஜியில் வர மாதிரியே தான் 20,000 கிலோமீட்டர் இருக்கா நம்ம அந்த ஓஸ் ஐட்டம் இதை மட்டும் செக் பண்ணிக்கலாம். கிட்லாம் அந்த அளவுக்கு வராது. அப்படி வந்துச்சுனாலும் நம்ம பார்த்து கொடுத்துடலாம். 40,000 கிலோமீட்டருக்குள்ள எதுவும் ப்ராப்ளம் பார்த்து கொடுத்துடலாம். ஒன்றும் பில்லெல்லாம் ஒன்றும் வராது. பில்லு எதுவும் வராது. எது வராது. ஓகே. இப்போ ஜென்ரல் செக்அப் அப்படின்னா அது என்னென்ன, அந்த ஓஸ் ஏதாச்சும் விரிசல் இருக்கா இந்த மாதிரி ஏதாச்சும்? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் ஜென்ரல் செக்அப் தான் பண்ணுவோம். அது ஏதாவது நம்ம போட்டது நம்ம தானே போட்டது ஓஸ் எல்லாம். நம்ம 40,000 கிலோமீட்டர்னா 40,000 கிலோமீட்டர் அதை உழைக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துருவோம். ஃப்ரீயாகவே மாற்றி கொடுத்துருவீங்க. ஓகே. 40,000 கிலோமீட்டர் வரைக்கும் வரல அப்படின்னா மாற்றி கொடுத்துருவீங்க. நம்ம ஃபில்ட்ரு அதெல்லாமே வந்து கிட்லேயே வந்துடும். உங்களுக்கு வந்து சிஎன்ஜி பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வராதில்ல. ஆமாம், இது வரல ஒரு 800 வட்டிக்கு பக்கம் பண்ணியாச்சு. நம்மளுக்கு அந்த தொந்தரவுலாம் இல்லை. 3 ஆஃபீஸும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். எல்பிஜினா 2,000 வீட்டுக்கு மேலே பண்ணியிருக்கோம். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எங்களால எல்லாம் ஜமாளிக்க முடியாது. அந்த பிரச்சனையெல்லாம் வராதுங்க. பிரச்சனை எதுவும் வராது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எல்பிஜி அண்ட் சிஎன்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபிட் பண்ண வண்டிங்க நம்மக்கிட்ட இருக்கா? இப்போ ரெடி ஃபார் யூஸ் இருக்கு மாதிரி கண்டிப்பாக காமிக்கலாம் சார். நம்ம வண்டியே இருக்கு. நம்ம வந்து நம்ம டெமோக்காக தான் போட்டு வச்சிருக்கோம். போட்டு இப்போ 60,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். ஆனால் எல்பிஜி சிஎன்ஜி ரெண்டுலையுமே யூஸ் பண்ணுறோம். பெட்ரோல் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். எங்கள் வண்டியில் எல்பிஜி சிஎன்ஜி ரெண்டுமே நாங்கள் நம்ம வண்டியில் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்என்டிக்காக தான் அதை பண்ணியிருக்கோம். ஓகே. நாம செக் பண்ணாமலாம் ஒரு வண்டிக்கு பண்ணி தர முடியாது. ஒரே வண்டியில் எல்பிஜி சிஎன்ஜி அண்ட் பெட்ரோல் மூணுமே பண்ணியிருக்கோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். சரி வாங்க. இது பார்த்தீங்கன்னா 12 கிலோ டேங்க் போட்டிருக்காங்க. சிஎன்ஜி ஆக்சுவலாக இது எல்பிஜி. மேலே சின்ன டேங்க் வந்து எல்பிஜி. ஓகே. இப்போ நார்மலாக நம்ம வந்து சிஎன்ஜியில் வந்து நமக்கு 22லேருந்து 24 கிலோமீட்டர் கிடைக்குது. ஓகே. ஸோ 60 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் கரெக்டாக ஓட்டணும் அப்படின்னா 24 கிலோமீட்டர் கம்பல்சரி கிடைக்கும். ஓகே. ஸ்பீடு வந்து 60 to 80க்குள்ள நம்ம போகணும். அது 80 தாண்டி போனோம்னா நமக்கு வந்து மைலேஜ் ட்ராப் ஆகும். பெட்ரோலுமே நமக்கு ட்ராப் ஆகும். பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் குறையாது. ஓகே. 2 கிலோமீட்டர் ட்ராப் ஆகும். அதே எல்பிஜினா உங்களுக்கு கம்பல்சரி 11 தாண்டி ஓட்டினீங்கன்னா 80 தாண்டி 1 கிலோமீட்டர் சேர்த்து கிடைக்கலாம். ஓகே. அந்த 11ங்கிறது நமக்கு பெட்ரோலில் வந்து ஈக்கோ 13 கொடுக்கறதுனால நமக்கு 11 கிடைக்குது. இதே வந்து நமக்கு ஒரு 20 கிலோமீட்டர் வந்து பெட்ரோல் கொடுக்குற காரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஒரு 18 கிடைக்குங்களா ப்ரோ? 18 கிடைக்கும். இது சிஎன்ஜியில் நமக்கு வந்து ஒரு 30 கிடைக்குங்களா? ஓகே. இந்த சிஎன்ஜி டேங்க் வந்து ரொம்ப பெருசா இருக்குங்களா ப்ரோ? அது எப்படி? நம்ம காருக்கு யூஸ் பண்றதுலயே டேங்க் பெருசு தான். இதுக்கு மேல போனோம்னா ஈச்சர் இந்த மாதிரி வண்டிக்கு தான் பண்றோம். ஓகே. இப்போ பெரிய டேங்க்னா இந்த டேங்க் வந்து நம்ம வந்து ஆம்னி, ஈகோ, எர்டிகா 3 வண்டி தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸ்பேஸ் வந்து பெருசா இருக்கிற வண்டிங்களுக்கு நம்ம பெரிய டேங்க். இது இதோட கெப்பாசிட்டி என்னங்க ப்ரோ? 12 கிலோங்க. வெயிட் வந்து 70 கிலோ 70 kg வரும். ஓகே. இந்த எல்பிஜிங் ப்ரோ அது என்ன? இது வந்து உங்களுக்கு 25 லிட்டர். ஓகே. கிலோ கணக்கு. ஓகே. இது வந்து லிட்டர் தான். ஓகே. 25 லிட்டர் கெப்பாசிட்டி 20 லிட்டர் கிடைக்கும். 20 லிட்டர் கிடைக்கும்.
ஒரே வண்டியில் இப்போ வந்து எப்படிங்க ப்ரோ 3 இதுக்குமே சுவிட்ச் வந்து தனித்தனியாக வச்சுருக்கீங்களா? கன்வெர்ட்டர் வச்சுருக்கேன். கன்வெர்ட்டர் தனித்தனியாக வச்சுருக்கீங்க, பார்க்கலாங்களா? பெட்ரோல் ஸ்டார்ட் தான் சார். ஓகே, பெட்ரோல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ சிஎன்ஜிக்கு மாற போகுது. ஓகே, ஓகே. ஆட்டோமேட்டிக்காகவே சிஎன்ஜிக்கு மாறிக்கும். ஆட்டோமேட்டிக்காக அது மாறிக்கும். இனிஷியல் ஸ்டார்ட் அப் மட்டும் பெட்ரோலில் வந்து பண்ணணும். ஆமாம். இப்போ வந்து இப்போ நம்ம பெட்ரோல் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓகே, கண்ட்ரோலர் வச்சுருக்கோம். ஓகே, சென்டர் பண்ணிட்டு அந்த சுவிட்ச் அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோல் ஓடும். பெட்ரோலில் ஓடும். ஆமாம். அதே வந்து எல்பிஜிக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் எல்பிஜி ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் சரி, சிஎன்ஜியில் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் சரி, ஃபர்ஸ்ட் இன்ஜினில் வந்து பெட்ரோல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஓகே. இப்போ வந்து எல்பிஜியில் ஓடுதுங்க. இப்போ எல்பிஜி. ஓகே. அடுத்து அப்படியே சிஎன்ஜி வேணாலும் இந்த வண்டி யூஸ் பண்ணீங்கன்னா பெட்ரோல்லையும் ஓட்டலாம், எல்பிஜிலையும் ஓட்டலாம், சிஎன்ஜிலையும் ஓட்டலாம். 3 ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த டிஃப்ரென்ஸும் வந்து தெரியாதுங்கிறீங்க. பெட்ரோல், எல்பிஜி, சிஎன்ஜி எந்தக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வராதுங்கிறீங்க. ஓகே. நம்ம ஃபிட்டிங் மட்டும் பண்ணுறது இல்லைங்க, நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்கும் பண்ணுறோம். டெக்கான்கிற பிராண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நம்ம ஒரு 98லேருந்தே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் தான். டெக்கான்கிற மெட்டீரியல் எல்லாம் நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் தான். ஓகே. நார்மல் கிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நாமளே பண்ணிக்கிறோம். ஓகே. அப்படி வந்து நீங்களே மேனுஃபேக்சர். ஆமாம், ஆமாம். அப்புறம் இதே பண்ணிட்டு தான் இருக்கோம். நார்மல் கிட் இப்போ வரதெல்லாம் சீக்வன்ஷியல், அதெல்லாம் இம்போர்ட்டட் தான். நம்ம நார்மல் கிட்டுன்னு போகும்போது இம்போர்ட் பண்ணுறதும் பண்ணுறோம். நம்ம சுவிட்சஸ், எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே பண்ணிக்கிறோம். அதுக்கு உண்டானது வந்து இப்போ பாக்ஸ் ஐட்டம், சுவிட்சுக்கெல்லாம் பாக்ஸ் ஐட்டம், இந்த மாதிரி பிளாஸ்டிக் எல்லாமே வந்து நம்ம இங்கே மோல்டிங் எடுத்துக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மோல்டிங் செக்ஷனு, இன்ஜெக்ஷன் மோல்டிங்கு. இந்த மாதிரி மோல்டிங் வந்து நீங்களே பண்ணுவீங்க. ஆமாங்க. இது வந்து சுவிட்ச் ஐட்டத்துக்கு வருது. MP5 சுவிட்சுன்னு பேர். அதுக்கு உண்டான MP5 வண்டிக்கெல்லாம் நார்மல் கிட் போட்டோம்னா அந்த சுவிட்ச் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு உண்டான பேனல் அது. இப்போ வந்து மேனுஃபேக்சர் அப்படிங்கிறீங்க, நீங்க நமக்கு தேவையானது மட்டும் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்றீங்களா, இல்ல வெளியும் வந்து சப்ளை பண்றீங்களா? இல்ல, வெளியும் சப்ளை பண்றோம். நம்ம இந்தியா ஃபுல்லாவே போயிட்டு தான் இருக்கு. டெக்கான்கிற பிராண்டு வருதுன்னா நம்மளுக்கு தான் அது. ஓகே. டெக்கான் வரது எல்லாமே நம்ம இங்க இருந்து மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்புறோம். கார்கேஸ் அக்சரிஸ்ல டெக்கான் எல்லாமே நம்மளுக்கு தான். இது பேக்கிங் செக்ஷனுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் செக்ஷன் போகிறோம். ஓகே. எலக்ட்ரானிக் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா சுவிட்சஸ், எமுலேட்டர்ஸு எல்லாம் இங்கேயே நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். இது எலக்ட்ரானிக் செக்ஷன். நம்ம ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுவிட்சஸ் ஆகட்டும், எலக்ட்ரானிக்ஸ் நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த ஐட்டமாக இருந்துச்சுன்னா நம்மகிட்ட ஃபிட்டிங் பண்ணிட்டு போய் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதோ வந்துச்சு 6 மாதம் வரலும் வாரண்டி கொடுக்குறோம். நம்ம அதுக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம்னா நம்மளே மாற்றி கொடுத்துட்றோம். ஃப்ரீயாகவே மாற்றி. ஆமாம், ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துட்றோம். இல்லை 6 மாதம் கழிச்சு கம்ப்ளைண்ட் வருது, உங்களுக்கு சார்ஜ் பண்ணணும்னா சுவிட்சாகவே மாற்ற, ஃபுல் பீஸாகவே நம்ம மாற்ற தேவையில்லை. ஓகே. ஒரு கம்மியான ஒரு காஸ்ட் தான் வரும். என்ன மெட்டீரியல் போயிருக்கோ அதை மட்டும் மாற்றிட்டு அதுக்கு உண்டானதை மட்டும் வாங்கிக்குவோம். நார்மலாக ஒரு 40 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்ச் தான் வரும். இப்போ ஒரு சுவிட்ச் இருக்கு, ஒயரிங் மட்டும் போயிடுச்சு அப்படின்னா ஒயரிங் மட்டும் உள்ள இருக்கிற ஒரு காம்பனன்ட்ஸ் போயிருக்கு அப்படின்னா அதுக்குண்டானதை மட்டும் வாங்கிக்கிறோம். ஓகே. இல்ல வேற ஏதாவது லோவோட் ஐட்டத்துலயோ வேற ஏதாவது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா டோட்டலா உங்களுக்கு சுவிட்ச் தான் மாத்திரம். ஒரு 600 ரூபா 650 ரூபா அந்த ரேஞ்ச் வந்துடும். உங்களுக்கு அதே டெக்கானா இருந்துச்சுன்னா நம்மகிட்ட சர்வீஸ்க்கு வந்தாங்க அப்படின்னா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம சர்வீஸ் பண்ணி அதை மட்டும் சர்வீஸ் பண்ணி அதுக்குண்டான காஸ்ட் மட்டும் வாங்கிக்குவோம். ஸ்டோர் ரூமுங்க. நம்ம அங்கே ப்ரொடக்ஷன் ஆகிற ஐட்டம் பூரா வந்து பில்லாக இங்கே வந்துடும். ஓகே. இங்கே இருந்து தான் நம்ம வந்து வெண்டருக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எல்பிஜி டேங்க், இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 34 லிட்டர் கெப்பாசிட்டி. இது பார்த்தீங்கன்னா நார்மலாக டிக்கி இருக்கிற வண்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். டிக்கிக்குள்ளேயே வந்து நம்ம ஸ்டெப்னி வருது இல்லைங்களா, அந்த ஸ்டெப்னி இருக்கிற இடத்துல நம்ம ஸ்டெப்னி எடுத்துட்டு இந்த இடத்துல வச்சுக்குவோம். உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கம்மி, உங்களுக்கு இது வச்சுக்கிறது, லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். அதே வந்து 60 போனீங்கன்னா லக்கேஜில் எதுவும் வச்சுக்க முடியாது. அது கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு தான் இந்த டேங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டாண்ட் எல்லாமே வண்டிக்கு தகுந்த மாதிரி மாறுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஸ்டாண்டும் ஸ்டாக் வச்சுருக்கோம். இதெல்லாம் 60 லிட்டர் டேங்க் யூஸுக்கு. ஓகே. அது ஸ்டெப்னி டைப்னு நம்மளுக்கு ஸ்டாண்டே தேவையில்லை. ஸ்டெப்னி டைப் வந்து ஸ்டாண்டு தேவையில்லை. இந்த ஃப்ரேம் எல்லாமே வந்து ஒரு கார்களுக்கும் ஆமாம், ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசத்துவம் இருக்கும். ஓகே. இது சிஎன்ஜி டேங்குங்க. ஓகே.
ஃபர்ஸ்ட் இருக்கிறது 2 டேங்க் வந்து 60 லிட்டர். ஓகே. இது நார்மலாக ஈக்கோக்கும் பண்ணலாம், இல்லை ஆல்டோ 800. வண்டி ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி டேங்க் மாறும். ஓகே. வண்டி டிக்கி ஸ்பேஸ் மாறுற அளவுக்கு தான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்விஃப்ட்டு இந்த மாதிரி 65 இந்த டேங்க் 2 டேங்கும். இந்த 2 டேங்க் பார்த்தீங்கன்னா 70 லிட்டர். இந்த 2 டேங்க் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈக்கோ, ஆம்னி, எர்டிகா இந்த மாதிரி வண்டிக்கு பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரே கெப்பாசிட்டி தான், 60 லிட்டர் தான் எல்பிஜி பொறுத்தளவுக்கு. ஆமாங்க, எல்லா வண்டிக்குமே 60 தான் பண்ணுறோம். அதுதான் அப்ரூவலும் இருக்குது. ஆனால் இப்போ வந்து அப்ரூவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க. இப்போ வந்து பெட்ரோல் காருக்கு மட்டும்தான் வந்து நம்ம எல்பிஜியோ சிஎன்ஜியோ வந்து ஃபிட் பண்ண முடியும். ஆமாம். அப்படி இருக்கும்போது எந்தெந்த கார்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வந்து எல்பிஜி ஃபிட் பண்ணுறதுக்கோ சிஎன்ஜி ஃபிட் பண்ணுறதுக்கோ அப்ரூவல் வந்து நமக்கு கொடுக்குறாங்க, அது எப்படி வாங்குறது? இல்லை நம்ம ஒரு வண்டியை கொண்டு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவலும் வாங்கி கொடுத்துருவீங்களா, இல்லை அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு, திருப்பூர், சேலம் நம்ம ஃபிட்மெண்ட் சென்டர் இருக்குங்க. ஓகே. லோக்கலில் அங்கே லொக்காலிட்டியில் பக்கம் அப்படின்னா நம்ம பண்ணி கொடுத்துறோம். ஓகே. இல்லை ரொம்ப லாங்லேருந்து வரவங்களுக்கு நம்ம பேப்பர்ஸ் வந்து நம்ம ஒரு செட்டு, இப்போ ஒரு வண்டி அண்டர்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பேப்பர்ஸ் வேணுமோ எல்லாமே நான் ரெடி பண்ணி நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிட்டு போகிறதுலேருந்து 7 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அங்கே கை கிடைக்கிற மாதிரி நாங்கள் கொரியரோ ஏதோ வழியில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பண்ணிடுவோம். இப்போ பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னோட கார் வந்து ரெனால்ட் டிரைவர். ஓகே. இந்த காருக்கு வந்து நான் எல்பிஜியோ சிஎன்ஜியோ ஃபிட் பண்ணணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி போடணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. இப்போ நான் சிஎன்ஜி போடணும் அப்படின்னா எனக்கு இருக்கிற ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா தேர்ட் ரோவுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. அதுக்கு எப்படி நான் வந்து போடுறது, எந்த டேங்க் வந்து சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும்? உங்களுக்கு சூஸ் பண்ணுறது 60 லிட்டர் சூஸ் பண்ணுவோம். ஓகே. இந்த டேங்க் தான் 60 லிட்டரு. ஓகே. இந்த டேங்க் சூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் ஏதோ உங்களுக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீட் தள்ள வேண்டியிருக்கும். அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி தான் பண்ணி ஆகணும். நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ, இவ்வளோ ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே நன்றி. ஓகே சார். அதே மாதிரி நம்ம சேனல் வந்து பார்த்துட்டு உங்ககிட்ட நிறைய பேர் வந்து கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்க. ஓகே. எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் ஒரு ஆஃபரும் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணுங்கிறது என்னோட ரெக்வஸ்ட். அதே மாதிரி உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் காண்டாக்ட் பண்ணலாம்? ஓகே. ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா, இப்போ என்னோட வண்டிக்கு வந்து ஃபிட் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து நிறைய டவுட் இருக்கும். இப்போ நம்ம என்னோட கொரிஸ் வந்து நமக்கு இந்த வீடியோவில் நம்ம சொல்லாமல் கூட இருந்திருப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு சில டவுட்ஸ் வந்து கேட்கறதுக்காக கூப்பிடுறாங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணலாமா? அப்படி காண்டாக்ட் பண்ணால் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் பண்ணலாம்? ஓகே. அதே மாதிரி ஒர்க்கிங் டேஸ் வந்து எப்போ இருந்து எப்போ அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே. ஏதோ என்கொயரிக்கு கூப்பிடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஆஃபீஸ் டைம் வந்து 9:15 to 6:30. ஓகே. அதுக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் கூப்பிடலாம். நாங்கள் உங்களுக்கு வந்து எல்லா டவுட்டும் நான் கிளியர் பண்ணி கொடுக்குறோம். கிளியர் பண்ணி. ஆமாங்க. சண்டே மட்டும் லீவு. அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம பசங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்தாகணும். அதனால நம்ம சண்டே மட்டும் லீவ் கொடுக்குறோங்க. ஓகே. நீங்கள் பாக்கி டைம் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க. நம்ம எல்லாம் என்ன வண்டியாக இருந்தாலும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே. ரொம்ப நன்றிங்க. ஓகே சார், தேங்க்யூ.